வணக்கம். கோரக்க சித்த ராசியுடன் சைல்டு பிசியோவிலிருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது மலச்சிக்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மலச்சிக்கலுக்குரிய அக்குப்ரெஷர் பாயிண்ட் 2 பாயிண்ட் சொல்கிறேன். இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணாலே அந்த மலச்சிக்கல் எல்லாமே சரியாயிரும். இந்த மலச்சிக்கல்ங்கிற பிரச்சனை குழந்தை, அதாவது பிறந்த குழந்தை முதல் பெரியவர்கள் வயது முதிர்ந்த பெரியவர்கள் வரையிலும் உள்ள பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த மலச்சிக்கல். இதற்கு அக்குப்ரெஷரில் 2 பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 நிமிஷம் இந்த இடத்த புள்ளியை ஸ்டிமுலேட் பண்ணி வந்தாலே அந்த மலச்சிக்கல்ங்கிற பிரச்சனை உடனடியாக உங்களுக்கு தீர்வு தெரியும். இதை நீங்கள் இந்த 30 நாள் 35 நாள் டெய்லி ஸ்டிமுலேட் பண்ணி வரும்போது அதுக்கப்புறம் இந்த பாயிண்டை நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணாட்டியுமே உங்களுடைய மலச்சிக்கல்ங்கிற பிரச்சனை தீர்ந்து ரெகுலராக மோஷன் போகக்கூடிய நார்மல் சிஸ்டத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இது என்ன பாயிண்ட்டுங்கிறத இப்போ பார்ப்போம். அதாவது நம்மளோட இடனில் ரிங் ஃபிங்கருக்கும் மிடில் ஃபிங்கருக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் ஏதாவது ஒரு ஸ்டிக்கு வச்சு இந்த பாயிண்ட் கரெக்டாக அந்த 2 விரலுக்கு இடையில உள்ள கேப், இந்த கேப்பை நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணணும். இந்த ஸ்டிமுலேட் பண்ணும்போது அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒரு 3 நிமிடங்கள் இந்த ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கணும் தொடர்ச்சியாக கண்டினியூவாக. இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு இது ஒரு பாயிண்ட் 1. 2வது பாயிண்ட் என்னென்னா, நம்மளுடைய உள்ளங்கை சுண்டு விரலில் இருந்து கீழ் நோக்கி வந்தோம்னா கீழே உள்ள பகுதி, அதாவது அந்த பாம்பில் உள்ளங்கையில் உள்ள சுண்டு விரலுக்கு நேராக கீழே உள்ள பகுதி, இந்த இடத்த இந்த பகுதியையும் ஒரு 3 நிமிடங்கள் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தோம்னா போதும். இதை ரெகுலராக செய்யுங்க. செஞ்சு வந்தாலே இப்போ நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 3 or 4 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு இந்த மோஷன் இப்போ ரிலீஸ் ரிலீஸ் ஆகிடும். இதை தொடர்ச்சியாக பண்ணவே உங்களுடைய இது ரெகுலர் சிஸ்டமாகவே அப்படியே மாறிடும். இதை இந்த மோஷன் போகிறது அப்படிங்கிறது நார்மலுக்கு வந்துடுவீங்க. இதை தொடர்ந்து செய்யுங்க. இதோடைய பயனையும் பலனையும் எங்கள் கமெண்டில் தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.